ஹாய் ஐஸ் எனக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் நிங்ஸே காமிக்கிறாங்க. அவள் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவள் ரொம்ப மாசாங்க ஏன்ட்ராயிட்டு இருக்கும்போது அவங்க மாஸ்டர் அவங்க கால் பண்ணுறாங்க. உன்னோட மிஷினை நீ ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணிட்ட அப்படின்றத சொல்கிறாங்க. நான் வந்துட்டு இப்போ என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு உனக்கு ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயை வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். நீ வந்துட்டு அங்கே போய் அந்த பையனை மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னோட ஐடென்டிஃபைவை வந்துட்டு மறைச்சிட்டு அவன் கூட சேர்ந்து இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோ வெண்ணியானா காமிக்கிறாங்க. அவங்க பிரதர் தான் கூட இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ என்ன மாதிரி ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ இப்படி சாதாரண ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றத சொன்னதும், நீங்கள் தானே பிரதர் சொன்னீங்க எல்லா பொண்ணுங்களுமே உங்கள் காசுக்காக தான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கன்னு, அதனால தான் நான் வந்து ஃபேக்காக ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணி அங்கே வந்துட்டு உங்களுக்காக வந்து இந்த பிளைண்ட் டேட்டில் வந்து பொண்ணு தேடினேன். அந்த பொண்ணு இப்போ கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றத சொன்னதும், பாப்பா எப்படி ஆழ்வாரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அங்கே உள்ள என்ட்ரு ஆகுறா. உங்களோட பிளைண்ட் டேட் வந்துட்டாங்க, நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் நம்பரை பார்த்துட்டு அவன்ட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ரெண்டு பேத்துக்குமே பார்த்ததுமே அங்கே ரொம்ப பிடிச்சிக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தன்னை பற்றி அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு என்ன சாதாரண ஒர்க்கர் கூட இப்படி வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இப்படி ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்டின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்த பொண்ணு, எனக்கு சின்ன வயசில் பேரண்ட்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க, எனக்கு யாரும் கிடையாது, நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது அவனுமே ஒரு சின்ன கம்பெனியில் நான் வந்துட்டு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கான். எனக்கு சேவிங்ஸ் கிடையாது, என்கிட்ட கார் வீடு எதுவும் கிடையாது, நான் ரெண்ட்டுக்கு தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் தெரிஞ்சுமே நீங்கள் வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்களா அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் ரெடியாக இருக்கேன், உங்களை நான் இப்போவே மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆயிடுது. சரி வெட்டிங்காக உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொன்னதும், எனக்கு ஒரு பைசா கூட காசு வேணாம், எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொன்னதுமே அதை கேட்டு அவனுக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுது. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு எப்படியோ வந்துட்டு இந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒளியறதுக்குமே ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ ஒரு சின்ன வீடை வந்து பார்க்க சொல்லி அவங்க அசிஸ்டண்ட் மெசேஜ் பண்ணதும் அவருமே வந்துட்டு வீட்டோட லொக்கேஷன்லாம் அனுப்புனதுமே ஏன் உங்களோட வீடியோ உங்களுக்கு என்ன தெரியாமல் போயிருச்சா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ இப்போ வந்துட்டு என் கூட 40 மில்லியன் காரில் வர்றியா இல்லை 1 மில்லியன் காரில் வர்றியான்னு சொல்லி கேட்டதும் 40 மில்லியன் தான் சொன்னதும் அப்படின்னா பஸ்ஸில் தான் போக போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் அப்படின்ற சைட் அங்கே உள்ளே வராரு. வாயில் அடிச்சு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போன்னு சைட் அங்கே வந்து வெட்டி விட்டதும் நம்ம ஹீரோயின் என்னாச்சு இவங்களாம் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே இல்லை நீ வந்து வீடு ரொம்ப சுத்தமில்லாமல் இருக்குது இல்லையா, நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். அதான் என்னோட ரூம்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதோ என்ன இது ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது இதுலேயே இருப்பேன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஐ திங்க் இந்த பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒர்க்கை வந்து இப்போ பாதிலே விட்டுட்டு வந்தது தான் என்னை பார்க்க வந்திருப்பீங்க, நீங்கள் பேசாமல் வந்துட்டு இப்போ கிளம்பி போகிறதா உங்களுக்கு நல்லது, நான் வந்துட்டு ஈவினிங் உங்களுக்காக சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கழுத்தை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்றா. அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது அவங்க பாஸ் வந்து கால் பண்ணுறாங்க. உனக்கு வந்துட்டு இன்னொரு சீக்ரெட் வேலை வந்திருக்கு, அந்த கம்பெனியில் வந்துட்டு பெரிய பார்ட்டி நடக்க போதும், அங்கே வந்துட்டு ஏதோ திருடனுங்கெல்லாம் உள்ளே வரப்போகிறாங்களா, அதை நீ தான் போய் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னதும் அவன் ஓகே பாஸ் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோவோட பிரதர் என்னாச்சு அந்த பொண்ணை பார்த்தீங்களான்னு சொன்னதும் அவன் அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டை காமிக்கிறான். ஐயோ கடவுளே அதுக்குள்ளே மேரேஜுமே பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்றத சொன்னதுமே என்ன பிரதர் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன அந்த பொண்ணை உண்மையிலேயே பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ஆமாம் அந்த பொண்ணு வந்து ரொம்பவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்றத சொல்கிறான். ஈவினிங் எனக்காக சாப்பாடெலாம் அவன் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்றத சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நானுமே உங்கள் கூட வரவான்னு சொன்னதுமே நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்காம எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணுறான். பார்த்தாங்க அந்த ஆளை போட்டு அவள் அடிச்சிட்டு இருக்கா. உண்மையை சொல்லு யார் வந்து உன்னை அனுப்பி வச்சது அப்படின்றத சொல்லி கேட்கும்போது என்னை நீ கொலையே பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன்னு அவன் சொல்கிறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் கத்தி வச்சு குத்து போகும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறான். வாயில் டிஷ்யூ வச்சு விட்டுட்டு ஹீரோட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு என்னோட பிரதருமே ஈவினிங் கூட்டிகிட்டு வரலாமா சாப்பிட்றேன்னு சொன்னதும் கூட்டிகிட்டு வாங்க அப்போ இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே வந்துட்டு அந்த பர்சன் அந்த பாக்ஸில் ஏற்றி தள்ளும் போது என்னாச்சு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்றத சொன்னதும் நான் வெஜிடபிள் வாங்குறதுக்காக மார்க்கெட் வந்திருக்கேனா, ஸோ அந்த சவுண்டு தான் கேட்குது, நீங்கள் ஈவினிங் வாங்க நான் உங்களுக்காக சமைச்சு வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறா. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்டதுமே 5 மணிக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதுக்குள்ளே இந்த ஒர்க்கை நான் ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ இப்போ உண்மையை சொல்ல மாட்டேயில்ல, என்னோட ஆர்கனைஸ் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லிட்டு அவனை அங்கே காரில் போட்டு அனுப்பி விட்றா. போய் சமைக்கிறதுக்குலாம் எங்கே டைம் இருக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அவளே அங்கே வந்துட்டு பார்த்து ஃபுட்டெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி விட்றா. அப்போ அவங்க பாஸ் கால் பண்ணி உனக்கு இன்னொரு மிஷினுமே வந்துருச்சேன்னு சொன்னதும் பாஸ் இப்போ தான் நான் வந்துட்டு ஒர்க்கை முடிச்சிருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் இன்னொன்று சொன்னீங்கன்னா எப்படி பண்ண முடியும், எனக்கு பிரேக்கே இல்லையா அப்படின்ற சொன்னதும் இதை பண்ணி முடிச்சுன்னா உனக்கு ஏகப்பட்ட பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க.
அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன ஒர்க் அப்படின்ற சட்டி கேட்டதுமே அந்த ஏன் குரூப் கம்பெனியோட ஓனர் இப்போ வரைக்கும் மிஸ்டீரியஸ் பர்சனாக தான் இருந்துச்சுக்கா. அவனை யாருமே கொலை பண்ணது முடியலை. ஸோ நீ அதை தான் வந்து பண்ண போகிற, அவனை தீர்த்து கட்டணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த வேலையை ஈஸியாக முடிச்சிருவேனே, என்னோட ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோவும் அங்கே வந்துட்டு அவங்க பிரதருமே வர்றாங்க. என்ன பிரதர், உண்மையிலே இந்த வீட்டில் தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்களா? என்ன இந்த வந்து மேரேஜை நீங்கள் சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்டதும் ஆமாம் நான் வந்து சீரியஸாக எடுத்துகிட்ருக்கேன், எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற சொல்கிறான். அப்போ அங்கே வந்து டெலிவரி பாய் வேகமாக ஓடிட்டுருக்கும் போது ஹீரோ மேலே அடிச்சு விட்றான். சாரி கேட்டதும் இப்போ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே போகிறான். சரி சரி போன்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. இந்த காலத்து பிள்ளைங்களாம் பாரு, வெளியே வாங்கி சாப்பிட்றதே வேலையை வச்சுருக்காங்க, பட் என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு எனக்காக வீட்டில் சமைக்கிறா, ரொம்ப லக்கி நான் அப்படின்ற செட்டு போகிறான். இப்போ அந்த டெலிவரி பாயுமே அந்த சைடில் இருந்தால் போனதுமே அங்கே அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நாங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து உள்ளே எடுத்து வைக்கும் போது நம்ம ஹீரோங்க வந்து கதவை தட்டினதுமே அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு வேமா இவ கதவை ஓப்பன் பண்ணிடுறா. என்ன சமைச்சு வச்சுருக்க நீ, இவ்வளோ தூரத்துக்கு வாசனை சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோங்க உள்ள கிச்சனுக்குள்ளே வந்ததும் எங்கே வந்துட்டுருக்கீங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வெல்கம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் ஃபுட்டெல்லாமே எடுத்து சர்வ் பண்ணி கொண்டு வந்துடுறா. அப்போ அதை சாப்பிட்டுட்டு அவங்க பிரதர் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக மட்டும் இல்லாமல் சமையலும் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதே மாதிரியே அந்த சாப்பாடு இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இல்லை இல்லை அதை விட ரொம்ப சூப்பராக நீ சமைச்சிருக்க அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு அங்கே கால் வந்துடுது. அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து பாஸ் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு என்ன பாஸா அப்படின்ற சட்டி கேட்டதும் இல்லை எங்கள் கார்ட்ஸ்குள்ளே நாங்கள் அந்த மாதிரி தான் கூப்பிடுவோம்னு சொன்னதும் அப்போ நீ எம்ப்ளாயி கிடையாது இல்லையா, நீ வந்து செக்யூரிட்டி கார்டு அப்படின்ற சொன்னதுமே அங்கே அதை கேட்டு அவங்க பிரதர் ஏன் உங்களுக்கு செக்யூரிட்டி கார்டுனா பிடிக்காதான்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அது எவ்வளோ நல்ல ஜாப் அப்படின்ற சொல்கிறா. நைட் போல் அவங்க பாஸ்ட்டை தான் அவள் பேசிகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு இந்த ஒர்க்கை கண்டிப்பாக முடிச்சிருவேன், ஆனால் வந்துட்டு அந்த பர்சன் ஏன் இப்படி மிஸ்டீரியஸாக இருக்கார், ஏன் இப்போ வரைக்கும் யாருமே பார்க்கல அப்படின்றதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க, அதனால தானே இந்த ஒர்க்கை ஓட்ட கொடுத்துருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே, என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, நான் வந்து அந்த ஐடியை யூஸ் பண்ணி ஈஸியாக உள்ளே போயிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் தெரியாமல் அவனோட ஷோட்டில் போயிட்டு அந்த ஐடியை எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அங்கே தூங்குறதுக்கு, நானுமே உங்கள் கூட சேர்ந்து இங்கே தூங்குவா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே சரிவா வந்து படுத்துக்கோ அப்படின்றத சொல்கிறான். அவள் ரொம்பவே இங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு அவன் மனசில் வந்துட்டு இவ தான் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டுருக்காளோ என்னவோன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்திருக்கு. பட் நம்ம ஹீரோயின் இப்போ இந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆயிரும்லன்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை நினச்சிட்டு ஹாப்பியாகிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே அவங்க ஆஃபீஸ்க்கு திரும்ப அங்கே போனதுமே அப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் என்னோட ஹஸ்பண்டுமே இங்கே செக்யூரிட்டி கார்டு தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அப்படிலாம் இங்கே யாரும் இல்லையே அப்படின்றத சொன்னதும் அப்போ அவன் என்கிட்ட போய் சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து வேகமாக விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டுருக்கான். அங்கே செக்யூரிட்டி கார்டுகிட்ட அங்கே கரெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு சொல்லிட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஆமாம்மா இவருமே இருந்தார், ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்து மறந்து போயிட்டு அவர் உள்ளே போயிருக்கோம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரிய மாட்டுது, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. சரி ஓகே இந்த சாப்பாடை சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உள்ளே இப்படி போக முடியலன்னா என்ன, உன்னை இந்த சைடில் வந்து கொல்லுவேன்னு சொல்லிட்டு போகும்போது ஆல்ரெடி அவளை கொலை பண்ணுறதுக்கு வேறு ஒரு குரூப்புமே அங்கே இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்னோடய வேலையை நீங்கள் கேட்க பார்ப்பீங்களான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையுமே போட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுடா. அது என்னோடய ஒர்க், நான் தான் அதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே மேலே வந்து அதெல்லாம் பார்த்துட்ருக்கா ஈவினிங் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ அங்கே பின்னாடி ஒளிஞ்சிட்டு இவன் இங்கே இந்நேரத்தில் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் ஐ திங்க் உங்களை கூப்பிட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இது இவ்வளோ பெருசாக இருக்குது, மேலே அப்படியே இந்த சைடில் ஏறி போனாலுமே அவனை போய் பார்க்க முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கே வேகமாக ஓடி வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதுமே நான் உங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வேறு அங்கே ட்ராமா பண்ணிட்டு பேசுகிறான். நம்ம ஹீரோவுமே வந்துட்டு அங்கே அவனும் ஒரு பொய்யை சொல்லிட்டு ட்ராமா பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே செக்யூரிட்டி கார்டு வந்து ஹீரோ காதல் ஏதோ சொன்னதுமே சரி ஓகே நீ இப்போ கிளம்பி எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த 3 பர்சனையுமே அடித்து வச்சுட்டு அதில் வந்து லெட்டரையுமே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இது வந்துட்டு அவனை நான் தான் கொலை பண்ணணும், இடத்துக்கு நீங்கள் வராதீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அங்கே இருந்தா இல்லையா, ஸோ அதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயின் மேலே டவுட் அதிகமாகிடுச்சிருக்கு. பிறகு வீட்டுக்கு போனாங்க, நிறைய வந்துட்டு பார்சல் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவன் என்ன வந்துட்டு இதெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஆன்லைன் ஷாப்பிங் விற்றுட்ருக்கேன்ல, ஸோ அதுக்காக தான் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே சரி ஓகே அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் உள்ளேருந்து எடுத்து பார்த்தா அங்கே கன் தான் வச்சு அனுப்பியிருக்காங்க போல். நல்ல வேளை இந்த கன் வந்துட்டு அவனோட கையில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு.
நெக்ஸ்ட்டு அந்த 3 பேரையுமே பிடிச்சி அடி வெளுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அங்கே பிரதர் சொல்லிட்டு இருக்கான், ஏதோ ஒரு லேடி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ அவங்களோட வாய்ஸை கேட்டால் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி இங்கே பேசுகிறான் அவளோட வாய்ஸை கேட்டுட்டு. பட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நம்ம ஹீரோ இல்லை சும்மா தான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு எப்படியோ பேசி சமாளிச்சிடுறான். இப்போ இன்னொருத்தன் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, நீ தான் எங்கள் வேலையெல்லாம் கெடுத்துட்ருக்க, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் பேசுகிற மாதிரி பேசிட்டு போட்டு அங்கே பயங்கரமாக என் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்கே வந்துட்டு செக்யூரிட்டி கார்டுமே வர வச்சுட்டு, ஐயோ இந்த ஆள் வந்துட்டு என்னை கொலை பண்ண பார்க்குறான்னு சொல்லிட்டு பயந்த மாதிரி ஆக்ட் பண்ணதுமே அங்கே வேகமாக வந்துட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவளை நம்பாதீங்க இவன் நடிக்கிற அப்படின்ட்டு சொன்னாலுமே அங்கே வந்துட்டு அவள் பேச்சை நம்புவாங்களா இவன் பேச்சை நம்புவாங்களா? ஸோ வந்துட்டு வேகமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோக்காக அங்கே சாப்பாடுலாம் சமைச்சு வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கும்போது அப்போ அங்கே அந்த ஷாவ் வந்துடுறா. நீ தான் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணியிருக்கியா, உன்னை போய் அவர் வந்து மேரேஜ் பண்ணார், நீலாம் அவர் கூட இருக்க தகுதியே கிடையாது அப்படின்றட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நீ அவரை விட்டுட்டு தானே போனேன், ஆனால் வந்துட்டு நான் வந்து அவரை எனக்கு பிடிக்க போய் தானே மேரேஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. சாப்பாடை ரொம்ப சூப்பராக சமைப்பியாமே, நான் அதை டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்ற சொல்லிட்டு இந்த சாப்பாடை வந்துட்டு எடுத்து பார்த்தா அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சிருது. எப்படி கேவலமாக சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ அவளங்க பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், நான் உங்களை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், ஆனால் இவள் வந்து பண்ண சாப்பாட்டை சாப்பிட்டு எனக்கு வாமிட்டை வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்ன வந்துட்டு இவள் தேவையில்லாமல் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதுமே நம்ம ஹீரோ, நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அதை கிளம்பு, நான் தான் சொல்லிட்டேன் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு, நீ ஏன் இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்ற சொல்லிடுறான். நம்ம ஹீரோ அங்கே சாப்பாடெலாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. வந்து அந்த சாப்பாடை போய் எடுத்து சாப்பிட்டா உண்மையிலே இந்த சாப்பாடு பாடி கேவலமாக இருக்குது, வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஐ திங்க் அவளை வந்து வெறுப்பேற்றணுன்றதுக்காக தான் ஒருவேளை இப்படி பண்ணியிருப்பாளோ என்னமோ அப்படின்றத சொல்லிட்டு தன்னைத்தானே அவன் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அங்கே சின்ன வயசில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து இதே மாதிரி சமைச்சு கொடுத்ததெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துடுது, அவளை மாதிரியே சமைச்சிட்டு இருக்காளே இவ்வளவுமே அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி அங்கே டஸ்ட்பினில் போட்டதுமே என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், இல்லை அதெல்லாம் வந்து ரொம்ப கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறான். இந்த கார்டை வச்சுக்கோ, நாளைக்கே நீ போய் ட்ரெஸ் வாங்கிக்கோ அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தா. அப்போயுமே அங்கே ஷாவ் வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப ஆளுங்களெல்லாம் வச்சு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து தேவையில்லாமல் என்னோடய ஒய்ஃபை பற்றி யாரும் இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே திட்டி விட்டு அவளையுமே வந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஷாவ் எவ்வளோ சொல்லி பார்க்குறா, ஆனால் வந்துட்டு அவன் கேட்க மாட்டான். நம்ம ஹீரோயினுக்காக அங்கே புதுசாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்க்க சொல்லி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இந்த ஷாவ் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் இவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன், என்னோட லவ் ஏன் அவனுக்கு புரிய மாட்டேதுன்னு. இப்போ ஷென்னு அங்கே ஒரு பர்சன் வாழ்றான், அவளை அங்கே வந்து தூக்கி விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக இருக்கீங்க, அவர் ஏன் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டானான்னு சொல்லிட்டு பார்க்குறான். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். அவங்களுக்குமே ஹீரோயினை பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அப்போ அவங்க அம்மா, நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி வந்து போய் சொல்லி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்க போகிற, எப்போ அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் உண்மையை சொல்ல போகிற அப்படின்றத சொல்லி கேட்டதுமே குடி சீக்கிரமா அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோவோட வீட்டில் அங்கே ஃபோட்டோஸில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இவனை பற்றியுமே நான் விசாரிக்கணும், எனக்கு என்னமோ இவன் தான் சிஇஓ மாதிரி எனக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோங்க வீட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாமல் அவனோட கோர்ட்டில் போய் அவன் வந்து அங்கே ரெக்கார்டரையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறா. இன்னைக்கு வந்துட்டு இவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சாகணும் இவன் பேசுகிற எல்லாத்தையுமே அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் கிளம்பும்போது வேணுன்னே அந்த கோட்டவே அவள் போட்டு விட்டுட்டு அங்கே ரெக்கார்டர்லாம் ஆன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவுமே அங்கே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு லேடி வந்து மேலே அங்கே வந்து காஃபியை வந்து கொட்டினதுமே அப்போ அங்கே வந்துட்டு அந்த ரெக்கார்டர் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போயிடுது. அங்கே அசிஸ்டன்ட் அதை க்ளீன் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து எடுத்துடுறாங்க. பட் அங்கே அந்த லேடி வேணுனே தான் காஃபியை கொட்டியிருக்காங்க போல். அவங்க கார்ட்ஸை வச்சு பிடிக்க சொல்லிட்டு இந்த லேடி வந்துட்டு உண்மையிலே பாஸ் உங்களை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றத சொன்னதும் இப்படியே வந்துட்டு நிறைய வந்து விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. என் கூட சேர்ந்து இருக்கிறதுனால எப்பவுமே ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஹீரோயினுக்கு எதுவுமே கேட்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்ட்டை கால் பண்ணி என்னாச்சு தெரியல, அந்த ரெக்கார்டர் வந்து ஏன் கேட்க மாட்டேது அப்படின்றத கேட்டதும் அது ஹை குவாலிட்டி தான், பட் வந்துட்டு அதை யாராச்சும் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நைட் போல் வீட்டுக்கு வரும்போது நான் வந்து அதில் செக் பண்ணி பார்க்குறேன் இருக்குதா என்னன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவன் வந்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து ஷோட்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு அங்கே அந்த ரெக்கார்டர் இருக்குது அதை பார்த்ததுமே என்ன வந்துட்டு அது அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் என்ன இது நான் தான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு சொன்னதும் வேணுன்னே யாரோ உள்ளே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போவே அதை போய் வாஷ்ரூமில் வந்து ட்ரெஸ் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களோட பார்ட்டி இருக்காமே, நான் வந்துட்டு அதில் கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து வர்றேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண உங்களை பற்றி இன்னுமே எனக்கு நிறையா தெரிஞ்சுக்கலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவனை பற்றி ஃபேக்காலாம் வந்து அங்கே ரிப்போர்ட்டில்
பிளான்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பான் போல். ஸோ எவ்வளோ நாளைக்கு இது போக போகுதுன்னு நான் யோசிச்சுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீங்கன்னு சொன்னதுமே நான் வந்து ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்து யாரோ அட்டாக் பண்ண வந்ததுமே ஹீரோயின் வேமா வந்துட்டு அங்கே காப்பாற்றிடுறா. அவள் கையில் அடிபட்டதுமே நம்ம ஹீரோவில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கான் நம்ம ஹீரோயின். நான் வந்துட்டு என்னால் என்னோடய ஹஸ்பண்டையுமே வந்து தேவையெல்லாம் வந்து இதில் மாட்டி விட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. போய் அவனை வந்து செக் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஹீரோவோட பிரதர் இப்படியே வந்து போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது பிரதர், அவங்களுமே வந்து தேவையில்லாமல் இதில் மாட்ட வேண்டியதாக இருக்குது, பேசாமல் நீங்கள் வந்து அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் என்ன டைவர்ஸை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களேன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு டைவர்ஸ் ஆக போகுது, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்ட நீ ரொம்பவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதுக்கு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நான் இதுக்கப்புறம் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குருவேன்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அவங்க பிரதர்கிட்ட இப்படியே போனால் வந்துட்டு பிரச்சனை சால்வ் ஆகாது, என்னை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுறவங்கலாம் யாருன்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே வந்து இன்வைட் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். எங்கள் அவங்க பாஸ் வந்துட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இது ஒரு நல்ல சான்ஸ், நான் அவனை போய் போட்டு தள்ளிடுறேன்னு அவளுமே ரொம்ப ஹாப்பிட்டு இங்கே வந்து கிளம்பிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவுமே அங்கே வந்துட்டு உள்ள லிஃப்ட்டுக்குள்ளே வந்ததுமே இவ கத்தியை வச்சுட்டு இவன் கட்டையை வச்சுட்டு அங்கே நிற்கும் போது ஹீரோயின் அவனை பார்த்து பயந்து போயிட்டு வேகமாக ஓடி போய் ஹக் பண்ணிட்டு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் வீட்டில் திருடி வந்துட்டான், ஸோ நான் வந்துட்டு தப்பிக்காகிறதுக்காக தான் அந்த கத்தி எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் ஓடி வந்துட்டேன்னு போய் சொல்லிட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோ நீ ஃபஸ்ட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் அங்கே மறைய வச்சுட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுமே பக்கத்தில் க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்படி நின்றுட்டு இருந்தால் என் வேலையே கெட்டு போயிடும், நான் போய் வந்துட்டு அந்த சிஇஓவை போட்டு தள்ளணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறா. அங்கே போய் இப்போ ரொம்ப நேரமாகிடுது, ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே வந்துட்டு ஆள் வந்து வரலன்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது, அப்படியே எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அதே மாதிரி ட்ரெயின் ஆன பர்சன்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க போல், அவங்க கூட போய் அங்கே வந்துட்டு பயங்கர ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு வேறு ஒரு லேடியை வந்துட்டு அங்கே வந்து பிடிச்சிடுறாங்க. பட் வந்துட்டு அந்த பொண்ணு பார்த்தா வேறு ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோயின் எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு அதுக்குள்ளே அங்கே வந்துட்டு கிளம்பி வந்துடுறான். எங்கே போனேன், நான் பயந்து போட்டேன் அப்படின்றத சொன்னதுமே நான் அந்த இடத்துல மறைஞ்சிக்கிட்டேன் அப்படின்றத சொன்னதும் சரி வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். ஏன்னா உள்ளே அந்த திருடே இருக்கான்னு சொன்னதும் ஆமான்னு சொன்னதுமே ரெண்டு பேருமே பயந்த மாதிரி போகிறாங்க. வீட்டில் எல்லாத்தையுமே உழைச்சி போட்டு தான் வந்திருக்கா. ஐ திங்க் அவன் எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டான் போல் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். பிறகு அவங்க பாஸ்ட்டை போய் பேசிகிட்டு இருக்கா. இன்றைக்கி நல்ல வேலை நீ அன்றைக்கி வந்துட்டு அந்த ஆளை கொலை பண்ண போகல, இல்லைனா நீயுமே மாட்டியிருப்ப, ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவங்க பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அவனை விட மாட்டேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, இதை பற்றி ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்ல வா என் கூட அப்படின்றத சொல்லிட்டு அவளங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்புறம் நான் வந்துட்டு அந்த ஷாவை பற்றி உங்களை விசாரிக்க சொன்னேனே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணு வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான், அவளை ரொம்ப பேம்பரிங் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க, இப்போ வந்து அப்ராடில் போய் படிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கா அப்படின்றத சொன்னதும் அவ்வளோ பெரிய பணக்காரிக்கு இவன் கூட என்ன வேலை இருக்குது, எனக்கு என்னமோ இவனை பற்றியுமே டவுட்டாக இருக்குது, நீங்கள் இவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே எங்கள் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க அந்த ஷாவுமே அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே மன்னிக்க சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா இவன் நிறைய வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு தொல்லை பண்ணிட்டா அப்படின்ற சொல்லிட்டு கோவமாகுது. நீங்கள் இப்படிலாம் என் பொண்ணுகிட்ட பேசக்கூடாது, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றத சொன்னதுமே ஆனால் ஹீரோ வந்து ரொம்ப கோவமாயிட்டு போயிடுறான். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறத பார்த்த அந்த ஷென் அங்கே வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே அவளுக்கு இந்த டைம் வந்துட்டு ஓகேவா தோணுது. திரும்ப அவள் போய் நம்ம ஹீரோயினை தான் மீட் பண்ணி நான் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன் சாரின்னு சொல்கிறா. பட் ஹீரோயின் கண்டுக்க மாட்டா. பட் அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவ கூட பக்கத்தில் தான் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்து வச்சுட்டு அவளோட பேக்கில் வந்துட்டு அங்கே ரெக்கார்டரையுமே அவள் போட்டு விட்றா. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் அவங்க கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. எவ்வளோ ட்ரை பண்ணேன் பட் வந்துட்டு அங்கே வந்து உல்ட்டாவும் வந்துட்டு அவள் எல்லாமே என்னை அசிங்கம் தான் படுத்துறா, என்கிட்ட வந்து மயங்க மாட்டாளேன்னு சொன்னதுமே ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. அப்போ கூட சேர்ந்து யார் கூட இவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, கண்டிப்பாக அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ அங்கே வந்து தண்ணியெலாம் குடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விடுறான். என்ன இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் கொஞ்சம் வந்துட்டு இப்போ செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறாங்களா அதனால தான் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் ஆனதும் என்னாச்சு ஏன் இப்படிலாம் ஒரு மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னதும் இல்லை அங்கே இருக்க தண்ணி தான் குடித்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு உங்களுக்காக வந்து பொறுங்க மெடிசன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அவளுக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா அவள் தான் வந்து மெடிசன் கலந்து வச்சுட்டு போயிருக்கா நம்ம குடிக்கட்டும்ன்றதுக்காகன்னு. அதுக்குள்ளே இவனுக்கு போதை தலைக்கேறி போயிருது. நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு விடவே மாட்டான். நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு நான் உங்களை இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறான். நம்ம ஹீரோக்கு இப்போ வரைக்குமே முழிப்பே வரமாட்டுது. அப்போ அந்த ஷேன் அங்கே வந்து நம்ம ஹீரோவோட ஃபோனெல்லாம் எடுத்து முக்கியமான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு அவனோட ஃபோனில் வந்து மாற்றிக்கிறான்.
நெக்ஸ்ட் டே அவங்க பிரதர் இங்கே பாருங்கள் ஏகப்பட்டது லீக் ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டு பாருங்கள் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டே வந்துட்டு டவுன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு சொன்னதும், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ தான் யாரோ வந்துட்டு இந்த வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவனுக்கு டவுட் ஆகிட்டு அதை பற்றி விசாரிக்க சொல்கிறான். ஃபஸ்ட் அந்த ஷாவ் வந்துட்டு யார் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு பாரு, இப்போல்லாம் எனக்கு அவன் மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நைட்டிங் நம்ம ஹீரோ அங்கே வந்து பாரில் போய் உட்காந்து அவங்க ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லேடி வந்துட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறா. அங்கே நம்ம ஹீரோ இந்த மாதிரி வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிவிடும் போது அந்த ஷேன் அதெல்லாமே ஃபோட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு அவன் சென்ட் பண்ணி விட்டான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சரி வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்லிட்டாங்க. ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. வர தான் கேட்டுட்டு அவள் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே என்ன தூங்கிட்டாலான்னு சொல்லிட்டு அவள் ஃபோர்கேட்டில் வந்து கிஸ் கொடுத்ததுமே அங்கே வந்துட்டு வேமா கழுத்தை பிடிச்ச வந்து நெரிக்கிற மாதிரி வந்து ஆக்டிங் பண்ணுறா. என்ன பயந்து போயிட்டீங்களா, நான் சும்மா நடிச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி என்ன வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து லேட்டாக வந்துட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், ரொம்ப டபுள் டியூட்டியாக பார்க்க வேண்டியதாக இருக்குப்பான்னு சொன்னதுமே, செக்யூரிட்டி கார்டுக்கு என்ன வேலை இருக்குன்னு சொன்னதும், நைட் டியூட்டி சேர்த்துருக்குல அப்படின்றத சொல்கிறான். ஓ அதான் நான் இந்த டியூட்டின்னு சொல்லிட்டு அவன் வந்து பாரில் இருக்கிறத காமிச்சதும், நாங்கள் வந்துட்டு ஒரு மீட்டிங்காக கூட பாஸ் கூட போயிருந்தேன், பட் ஆனால் வந்துட்டு அந்த லேடியாக தான் என் பக்கத்தில் வந்தாங்க, என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு சொன்னதும், சும்மா தான் பேசினேன் அப்படிலாம் கிடையாது, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிடுறா. நைட்டே நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரமாட்டுது. நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவட்ட போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன், அவள் என்ன எவ்வளோ நம்புறாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே நானுமே வந்துட்டு என்னோட ரியலான ஐடென்டிஃபை வந்துட்டு சொல்லணுமான்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்துட்டு யோசனை வந்துட்டுருக்கு. ஹீரோயின் நாங்கள் ஆர்ஃபனேஜுக்கு தான் போகிறாங்க ஒரு செலிப்ரேஷன் சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒரு பையன் வந்து அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்கள காப்பாற்றினவங்க இங்கே தான் இருந்தாங்களாம், ஸோ அதனால் நிறைய டொனேட் பண்ணிட்டு போகிறான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்கா. அவள் வீட்டுக்கு வந்தால் நம்ம ஹீரோ ஆல்ரெடி அவளுக்காக ரொம்ப சூப்பராக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கான். ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஷாவ் கால் பண்ணிடுறா. உன்னை சின்ன வயசில் காப்பாற்றின பொண்ணு வந்துட்டு இங்கே இருக்காங்க, நீ வான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை நீமே என் கூட சேர்ந்து வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இந்த ஷாவை பார்த்தா ஆல்ரெடி அவளை காசு கொடுத்து ஹையர் பண்ணி வச்சு அங்கே நடிக்க சொல்லிட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதும், நான் வந்து அவளோட ஹஸ்பண்ட், அப்புறம் நான் என்ன இங்கே பண்ணுவேன், கூட தானே வருவேன் அப்படின்றத அவள் சொல்ல. அவள் சின்ன வயசில் வந்துட்டு நான் தான் உங்களை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னதும், நீங்கள் வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, நான் வந்து ஆல்ரெடி மேரிட் ஆனவன், நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அவங்க கூட சேர்ந்து நான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு அவன் ஒத்துக்க மாட்டான். நம்ம ஹீரோயின் சரி இல்லை நம்ம வீட்டுக்கு போவோம் இருக்கட்டும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் உண்மையில வெளியே வர வைக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எப்படி நீ வந்து அவரை காப்பாற்றின அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வந்துட்டு என்னென்னத்தையோ வந்து உளறிட்டு இருக்கா. அங்கே அதெல்லாமே கேட்க கேட்க நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசில் நடந்த எல்லாமே அங்கே வந்து ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் சின்ன வயசில் அவளை காப்பாற்றிருப்பா போல். ஸோ சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் ஃபைனலாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பண்ணது நான் தான் உன்னோட சேவியர் அப்படின்றதையுமே சொன்னதுமே ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிடுறான். என்ன தெரியும் தான் நீ போய் சொல்லி ஏமாத்திருப்ப, எல்லாம் அந்த ஷாவோட வந்து பேச்சை கேட்டு காசு வாங்கிக்கிட்டா, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த ஹாப்பியான விஷயத்தையும் என்னோட பிரதர்கிட்ட உடனே சொல்லணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போய் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு விஷயம் தான் கண்டுபிடிச்சிடுறா. இவன் தான் அந்த கம்பெனியோட சிஓன்னு சொல்லிட்டு அவங்க பிரதரை போய் எங்கள் கண் எடுத்துகிட்டு போட்டு தள்ளலான்னு போகிறா. பட் மனசு வரமாட்டுது, என்ன பண்ண முடியும், என்னோட ஹஸ்பண்டை நான் எப்படி வந்துட்டு அப்புறம் ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப அவங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவங்க பாஸ் வேறு என்ன வேலை முடிஞ்சிச்சான்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க பிரதரை பார்த்தா அவள் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கா. அங்கே வந்துட்டு மாஸ்க்லாம் போட்டுட்டு அவள் உட்காந்துருக்கோமே, இப்போ எதுக்காக நீங்கள் வந்துட்டு என்ன கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்னோட பிரதர் சிஸ்டர் இன்லால எங்கன்னு சொன்னதுமே அவங்களாம் இருக்கிறது இருக்கட்டும், நீ வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஓவில் உன்னை கொலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன், ஏன்னா வந்துட்டு என்னோட ஃபேமிலியே அழிஞ்சு போனதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொன்னதும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த சிஓ கிடையாது, ரெண்டாவது நான் ஒன்று அந்த கம்பெனியோட சிஓ கிடையாது, நான் வந்துட்டு அவரோட பிரதர் மட்டும்தான், அப்புறம் சிஓ வந்துட்டு வேற ஒருத்தர், இதுக்கு முன்னாடி ஷென்னன்றவர் தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார், இப்போ இருக்கவருக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ ஃபஸ்ட்டு அவனுக்கு கால் பண்ணி வரவைன்னு சொன்னதுமே கால் பண்ணிவிட்டு சிஓ நீங்கள் நான் சொல்கிறதுக்கு வாங்க அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான். அவனுக்கு புரிஞ்சுக்குது, ஏன்னா வந்து பிரதர் தான் எப்பயும் கூப்பிடுவான், இப்படி போய் கூப்பிட மாட்டான்ல. ஸோ வந்துட்டு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே கிளம்பி வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே நின்றுட்டுருக்கா. நான் தான் அந்த கம்பெனியோட சிஓன்னு சொல்லிட்டு அவள் இன்ட்ரடியூஸ் ஆனதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நம்ம ஹீரோவுமே இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அவள் கூட அங்கே சண்டை போட்டு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணதும் அவனுக்கு ரொம்ப ஷாக்காகிடுது. அப்படின்னா என்னை கொலை பண்ணுறதுக்கு வந்து அந்த லேடி ஏஜென்ட்டை நீ தானா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அப்போ கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனை அங்கே உள்ளே பிடிக்க வந்துடுறாங்க. பட் ஹீரோ நீங்கள் வந்துட்டு பேசாமல் கிளம்புங்க, அவள் என்னோட ஒய்ஃப் தான், சும்மா வந்துட்டு கேம் விளையாண்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சமாளிச்சுட்டு அங்கே
அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையை சொல்லி எதுக்காக நீ இப்படி பண்ண, நீ யார் அப்படின்றத கேட்டதும் அதான் உனக்கு தெரிஞ்சு போயிருச்சு இல்லை அப்படின்ட்டு சொன்னதும் நீ கொலை பண்ண தானே வந்த, இந்த கொலை பண்ணுன்னு சொன்னால் அவளுக்கு மனசு வர மாட்டுது, அங்கே போயிட்டு அழுதுட்ருக்கா. நான் என்ன பண்ணுறது, என்னோடய ஃபேமிலிக்காக வந்துட்டு நான் கொலை பண்ணுவேனா இல்லை இவன் மேலே இருக்க லவ்னால விட்டுவேனான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒருத்தரை கொஞ்சம் வந்துட்டு பார்க்காம அங்கே தள்ளிட்டு அங்கே வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படியே வந்துட்டு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் கொலை பண்ணிடலான்னு பார்க்குறா. பட் முடிய மாட்டுது. அங்கே வந்துட்டு அவங்க பாஸ்ட்டை என்னால் முடியல பாஸ், நான் இதை வந்துட்டு விட்டுற போகிறேன் இந்த வேலையை, ஏன்னா அந்த தப்பே அவர் பண்ண கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் நீ வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, இதை பண்ணேன்னா உனக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்லன்னு சொன்னதும் இல்லை எனக்கு காசெல்லாம் வேணாம், நான் வந்துட்டு பேசாமல் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்கமே முறைப்படி எனக்கு நிறைய அந்த கம்பெனியை கிடைக்குமேன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட, அதனால தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு வந்துட்டு அவனை கொலை பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட்டே அவங்க பாஸை நேரடியாக வந்துடுறாங்க. நீங்கள் வந்துட்டு எப்படியாச்சும் பேசி என்னோடய ஹஸ்பண்டை விட்டுற சொல்லுங்கன்னு சொன்னதும் என்னோட கூட்டத்தில் வந்துட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை கச்சிதமாக முடிக்காமல் விட மாட்டாங்க, அது உனக்கே தெரியல அப்படின்றத சொன்னதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப கவலையாயிடுச்சு. நம்ம ஹீரோயின் திரும்ப ஹீரோவை மீட் பண்ண போனதும் ஃபைனலாக நீ என்னை மீட் பண்ண வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் அழுதுட்டே அவனோட தலையில் அங்கே கன்னை வச்சுட்ருக்கா. பிறகு அவங்க பிரதர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி நியூஸ் போயிட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு அவள் ட்ராமா பண்ணிகிட்ருக்கா. வந்துட்டு இப்படி என்னோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், இந்த கம்பெனி யார் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங்குமே வச்சுடுறாங்க. அவர் இல்லைன்னா என்ன அர்த்தம், நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஆளுங்க எல்லாருமே ப்ராப்ளம் பண்ணதுமே என்னோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இறக்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே என் பேரில் மாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிச்சதுமே அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஸோ நம்ம கம்பெனியில் வந்துட்டு ஹீரோயின் போர்ஸ் பண்ணி அவளாவே அதோட சிஇஓவையும் மாறிடுறா. பாஸ்ட்டை நம்ம அந்த ஷாவை எப்படியாச்சும் பிடிச்சாகணும், அவள் தான் வந்துட்டு நிறைய வந்து வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பேசுகிறா. ஃபைனலாக வந்துட்டு அந்த ஷாவும் அந்த ஷென்னும் சேர்ந்து தான் இது எல்லாமே பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோவுமே உயிரோடு தான் இருக்கான். அப்போ அங்கே ஷென்னுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிருது. அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கான். ஷாவும் அவன் பேச்சை கேட்டு தான் நான் இப்படி பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் நீ வந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு வேற கேட்டுட்ருக்கியா, நீ எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. இவ்வளோ அரெஸ்ட் பண்ணி இழுத்துருப்பாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு இருக்கும்போது அந்த ஷென் நம்ம ஹீரோவை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறான். கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இன்னைக்கு இருக்குது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ இப்போ பாரு உனக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பெரிய ஃபைட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறா. நீ வந்துட்டு தேவையில்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் மேலே கையை வச்சு நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. இதானே என்னோட ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் பண்ணவேன்னு சொல்லிட்டு அவன் அடிச்சுட்டு அங்கே கொலை பண்ண போகும்போது நம்ம ஹீரோ நீ அப்படிலாம் பண்ணாத, போலீஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோவுமே அங்கே மீடியாஸ்க்கு முன்னாடி வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக போடப்பட்ட நாடகம்னு சொன்னதும் சரி இந்த கம்பெனியோட உண்மையான சிஇஓ யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே கம்பெனியோட சிஇஓ என்னமோ நான் தான், பட் சேர்மன் வந்து மாறிட்டாங்க, சேர்மேன் கிடையாது, இனிமேல் சேர் உமன் அப்படின்றத சொல்கிறான். அது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பாஸ் நீ கடைசியில் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்டையும் காப்பாற்றிட்ட, அந்த உண்மையான ஆளையுமே பிடிச்சிட்ட, நீ வந்து பயங்கரமான ஆளு தான், ஏன்னா வந்துட்டு இன்னுமே வந்து ஒர்க் பண்ண போறியா என் கூட இல்லையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஆல்ரெடி சொல்லிட்டேனே பாஸ் என்னோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஹாப்பியாக லைஃப்பை வாழ போகிறேன்னு, இதுக்கப்புறம் நான் அவர் கூட சேர்ந்து தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு போயிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.